ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஓகே. நான் வந்து இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம். நான் ஏன் எந்த கம்பெனிலயும் பிளேஸ் ஆகல? எனக்கு ஏன் எந்த ஜாபும் இல்ல? இப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். பொதுவாகவே இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸோ, இல்ல யாரோ, அவங்க தங்களுடைய ஃபைனல் இயருக்குள்ள நுழையும் முச்சுல, அவங்கள அறியாமயே ஒரு பயம் அவங்கள பிடிக்குது. அவங்கள அறியாமயே ஒரு திகில் அவங்கள பிடிக்குது. அவங்களுக்குள்ள நெறைய குழப்பம் வருது. இந்த மாரி சூழ்நிலையில என்ன பண்றது? இன்னும் கூட ஒரு தெளிவான எண்ணங்கள் இல்லாதபடிக்கு, இது பண்ணலாமா? இல்ல அது பண்ணலாமா? ஏராளமான ஒரு குழப்பத்துக்குள்ள இருந்தோம். நான் என் வாழ்க்கையில நடந்த சில காரியத்த ஷேர் பண்றேன். தயவு செய்து உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இந்த 10 நிமிடங்கள மாத்திரம் நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய கண்கள திறக்கப்படலாம். சரி, ஓகே. என்னுடைய லைஃப்லயும் நான் வந்து ரொம்ப ஆண்டவர் மேல அன்பு உள்ளவன், பக்தி உள்ளவன். அதனால இயேசு என்னோட அப்பப்ப தேவனோட பேசுகிற சத்தங்கள், தேவன் என்னோட இடைப்படுவார். வசனத்த வாசிக்கும் போதெல்லாம் தேவன் என்னோட பேசுகிறத என்னால உணர முடியும். எனக்கு வந்து பெரிய படிப்புல ஞானமோ, இதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் 11த், 12த் படிக்கும் மூச்சுல பல சப்ஜெக்ட்ல நான் வந்து கிளாஸ்ல நடக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் தான் ஆவேன். எனக்கு ஞானம் கிடையாது. எங்க வீட்ல இருக்கிறவங்க கூட வெளிய இருந்து ஒரு நபர் கேட்டாங்கன்னா, "அவன் எப்படி படிப்பான்னு?" கேட்டாங்கன்னா, அவங்க முதல்ல சொல்றது, "அவன் முட்டாள்ன்னு" சொல்லுவாங்க. அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க வெளியரங்கமா சொல்லுவாங்க, "அவளுக்கு ஞானம் கிடையாது. அவன் படிச்சுக்கிட மாட்டான்." இப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, ஒரு சமயம் ஒரு நபர் வந்து வியாபாரம் பண்ண வந்திருந்த ஒரு நபர் சொன்னார், "ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்றுன்னு" சொன்னார். அப்போ உங்களுக்கு ஆகாதுன்னு நம்ம நினைக்கிற காரியத்திலயும் ஒரு விக்டரி தர முடியும். அது இயேசுவால முடியும். அப்படிங்கிற ஒரு சின்ன விசுவாசத்த எனக்குள்ள விதைச்சாரு. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இயேசு எனக்கு ஞானத்த தர ஆரம்பிச்சாரு. நான் அவர்ட்ட ஜெபிச்சேன். அவர் ஞானத்த தர ஆரம்பிச்சாரு. நான் 12த்ல பெருசா மார்க் எடுக்கலனாலும், ஒரு 468 மார்க் எனக்கு எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷ்ல 95 மார்க். எங்க ஸ்கூல்லயே நான் தான் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் மார்க். எல்லாத்துலயும் கம்மியா எடுத்திருந்தாலும், இயேசு வந்து எதுலயாச்சும் என் நேம கொஞ்சம் உயர்த்தணும்னு சொல்லி, எனக்கு எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதமா என்ன வச்சிருந்தாரு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து இன்ஜினியரிங்க்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன். இன்ஜினியரிங்க்குள்ள போன உடனே எனக்கு ஒரு பயம் வந்தது. நான் இந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி படிக்க முடியும்? என்ன படிக்க முடியும்? அப்படின்னு யோசிக்கும் முச்சுல, எனக்கு ஏசப்பா சொன்னாங்க, "நான் தானே உன்ன கொண்டு வந்தேன். நான் உன்ன படிக்க வைக்க முடியும்." அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் குடுத்தாங்க. அதன்படி நான் படிச்சேன். ஓரளவு எல்லாத்துலயும் என்ன ஏசப்பா வந்து நல்லா கனப்படுத்துனாங்க. எல்லாரும் முன்னாடி ஓரளவு படிக்கிறதுக்கோ, எக்ஸாம்ல எழுதுறதுக்குரிய ஞானமாவது எனக்கு இயேசு குடுத்திருந்தாங்க. அதுக்கேத்தாப்ப எப்படி படிச்சேன்னா மார்க் வாங்க முடியும்? மார்க் வாங்குறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது அப்படி படிச்சேன்னா மார்க் எடுத்துறலாம். உங்களுக்கு அதுல உள்ள ஆழம் தெரியுதோ, சப்ஜெக்ட் தெரியுதோ தெரியாது. ஆனா மார்க் வாங்குறதுக்குன்னு ஒரு ஞானத்த கர்த்தர் குடுத்து, அதுக்குரிய ஒரு கிருபைய குடுத்து என்ன படிக்க வச்சாரு. இப்போ ஃபைனல் இயர்க்குள்ள நுழையிறேன். இப்போ அதுவும் ஃபைனல் செம்முக்குள்ள நுழைய போற முச்சுல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு நவம்பர் மாசம் வருது. இந்த டைம்ல எங்களோட பிளேஸ்மென்ட் ஹெச்ஓடி சொன்ன ஒரு வார்த்தை, "நவம்பர், டிசம்பர்ல நீங்க பிளேஸ் ஆகலன்னா, நீங்க பிளேஸே ஆக முடியாது." அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நவம்பர், டிசம்பர தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நெறைய கம்பெனிஸ் நவம்பர், டிசம்பர்ல தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க சொன்னது உண்மதான். கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 கம்பெனி அந்த நவம்பர், டிசம்பருக்குள்ள நெறைய வந்தது. ஆனா நான் அதுக்குள்ள நுழைய முச்சுல. நவம்பர் மாசத்துல இயேசு என்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் பலமா என்னோட பேசினார். ஒரு காரியம் சொன்னார். "நீ இந்த 4 வருஷமும் ஜெபிக்கிறதுக்கு அதிகமான நேரமும், வேதம் தியானிக்கிறதுக்கு அதிகமான நேரமும் நீ குடுக்கணும்." அப்படின்னு அவரு சொன்னார். நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, இந்த 4 மாசத்துல வந்து நான் ஜெபிக்கலன்னா, நான் வந்து படிக்கலன்னா எப்படி ஆண்டவரே பாஸ் ஆக முடியும்? நான் எப்படி பிளேஸ் ஆக முடியும்? அப்படின்னு எனக்கு பல்வேறு தரப்பான ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சைட் பை சைடா கொஞ்சம் ஆப்டிட்யூட் படிச்சேன். நான் படிக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஆப்டிட்யூட் படிச்சேன். ஆனாலும் ஆப்டிட்யூட் படிச்சுட்டு இருக்கும் போச்சுலயும் காட் என்ட்ட பேசிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. நெறைய கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணி என்னுடைய ஆப்டிட்யூட் நாலேட்ஜ் இருக்கிறதுனால ஆப்டிட்யூட் எல்லா இடத்துலயும் கிளியர் பண்ணேன். பட் கோடிங்ல இதுக்குள்ள போக முச்சுல, ரவுண்டுக்குள்ள போக முச்சுல எனக்கு தெரியல. நான் அதையும் படிக்க ட்ரை பண்ணேன். பட் முடியல. பட் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னத கொஞ்சம் நினைவு கூர்ந்தேன். 4 மாசம் நீ அப்படின்னு என்ட்ட சொல்லியிருந்தார். அப்ப 4 மாசம்னா நவம்பர்ல சொல்றார். டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். இந்த
4 மாசத்துல பிளேஸ் ஆகலைன்னா ஏப்ரல்ல எங்களுக்கு எக்ஸாம், அதோட முடிஞ்சிரும். இது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் சரி ஓகே, காட் சொல்றாங்க, இயேசு சொல்றாரு, இருதயத்துல உணர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு நானும் சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த 4 மாசமும் கர்த்தர் என்னை ஒரு அவருடைய காரியங்களுக்காக என்ன நல்லா ஜெபிக்க வச்சாங்க. கிட்டத்தட்ட தினமும் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நான் காலேஜுக்கு போனாலும் சரி, எல்லா நேரத்துலயும் பல நேரங்கள் ஜெபத்திலேயே இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நைட்டு நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படி கண்ணீரோட ஜெபிக்கிறதுக்கு ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி போயிட்டு இருக்குது. எனக்குள்ள போக போக சந்தேகம் வருது. வீட்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, "நீ இன்னும் பிளேஸ் ஆகலையா?" எங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க, "இன்னும் பிளேஸ் ஆகலையா? பிளேஸ் ஆகலையா?" வீட்ல ஒரு கடையில பேரண்ட்ஸ் பேசுறது கூட கொஞ்சம் எனக்கு இதா இருந்தது. சொன்னாங்க, "உனக்கு இருக்கிற நாலேட்ஜ்க்கு நீ எதுவும் பிளேஸ் ஆக முடியாது. ஜெபிச்சா மாத்திரம் போதுமா? நீ பிளேஸ் ஆயிருவியா?" அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆண்டவரே நான் உடனே ஆண்டவர்ட்ட ஒரு நாள் போனேன். ஒரு நாள் போயிட்டு, "ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே, யார் யாரெல்லாமோ பிளேஸ் ஆகுறாங்க ஆண்டவரே. நெறைய பேர் உங்கட்ட ஜெபிக்கிறது இல்ல. உண்மையான தெய்வம் நீங்கன்னு அவங்களுக்கு அறிஞ்சது கூட இல்ல. ஆனா அவங்கலாம் பிளேஸ் ஆகுறாங்களே." அப்படின்னு சொல்ல முச்சுல இயேசு என்னோட இடைப்பட்டார். நான் அவர்ட்ட ஒரு காரியம் இன்னொன்னு கூட கேட்டேன் அவர்ட்ட. "ஆண்டவரே உங்கள நம்பி நான் வரலாமா?" அப்படின்னு நான் கேட்டேன். அவர்ட்ட கேட்டேன், "உங்கள நம்பி வரலாமா? எனக்கு தெரியல. நான் கால் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு கன்ஃபார்மா கூட தெரியல. நீங்க தான் என் இருதயத்துல 4 மாசம் நீ வந்து படிப்ப ஃபோக்கஸ் பண்ணாத, ஜெபத்த ஃபோக்கஸ் பண்ணு, என்னைய ஃபோக்கஸ் பண்ணு நீங்க சொன்னீங்க. அதனால உங்கள நம்பி நான் வரலாமா?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஏசப்பா எனக்கு ஒரு கனவு ஒரு 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 வார்த்தைய நான் வந்து ஜெப நேரத்துல இருக்கும்போதுல ஆண்டவர் என்னோட பேசினார். என்ன பேசினார்ன்னா, "ஒரு காரியத்த தெரிஞ்சுக்கோ. நீ இன்னைக்கு இங்க இருந்து நான் மாடியில இருந்தேன். இங்க இருந்து கீழ குதிச்சா 1 நிமிஷத்துல செத்துருவோம். நம்ம லைஃப் ஸ்பேன் அவ்வளவுதான். நீ இருக்கிற ஹைட்ல இருந்து குதிச்சா சீக்கிரம் செத்துருவோம். இந்த அற்ப நாட்களுக்கு இவ்ளோ கவலைப்படுறியே! நீ வந்து ராஜ்யத்த யோசி. நான் உன்ட்ட எத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். பைபிள்ல நெறைய ராஜ்யத்துக்கு அடுத்த பரலோகத்துக்கு போறதுக்குரிய காரியங்கள், ஜனங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்குரிய வழிமுறைகள், ஜனங்களுக்குள்ள கடவுள் இருக்காரா? இல்லையா? கடவுள் எப்படிப்பட்டவர்ங்கிறத உனக்கு நீ வந்து ஜனங்களுக்கு சொல்லும்படியா நெறைய பரலோகத்துக்குரியத நான் உன்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு அது புரியாம நீ இன்னும் பூமியில எப்படி இருக்கலாம்? ஐயோ! எனக்கு பசி இருக்குமே! எனக்கு சாப்பாடு ஆண்டவர் குடுத்துருவாரா? எனக்கு வேலைய குடுத்துருவாரா? நீ இவ்வளத்துக்கு பயந்துகிட்டு இருக்கியே! நீ என்ன நம்பி வா!" அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இன்னும் கூட அவரு சொன்னாரு. நான் இப்படி கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, "ஆண்டவரே நீ நெனைக்கிற நான் உனக்கு குடுப்பனான்னு நீ யோசிக்கிற. ஒரு காரியத்த தெரிஞ்சுக்கோ. நான் உனக்கு குடுக்காம இருக்க மாட்டேன். உனக்கு எல்லாமே நான் பெஸ்ட்டா எல்லா காரியத்தையும் நான் செய்யணும்னு நெனைக்கிறவர். ஒரு காரியத்த தெரிஞ்சுக்கோ. இப்போ நீ நெனைக்கிற, நீ 0வா இருக்கனே. நான் இயேசுவ தான் நம்புறேன். இயேசுவ தான் விசுவாசிக்கிறேன். ஆனா கரண்ட்டா என் கையில எதுவுமே இல்லையே!" அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நானும் அதான் யோசிச்சேன். ஆண்டவர் சொன்னார், "இப்படிதான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க. இப்போ நீ என் கூட இருந்து நீ 0வா இருக்கிறன்னு ஃபீல் பண்ற. ஆனா என் கூட இல்லாத நாள யோசிச்சு பாரு. நீ ஃபெயில் ஆயி மைனஸ்ல இருந்த. அந்த நாட்கள நெனச்சு பாரு. என் கூட வந்ததிலிருந்து நீ குறைஞ்சு போகல. நீ இன்கிரீஸ் தான் இருக்க. நெகட்டிவ்ல இருந்து இப்போ 0க்கு வந்திருக்கன்னு தானே நெனைக்கிற. இப்போ 0ல இருக்கிற. அது கவலைப்படாத. ஒரு நாள் அது பாசிட்டிவ் ஆகும். நான் உன்ன உயர்த்துவேன்." அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேசினாரு. எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அப்படின்னாலும் கொஞ்ச நாள் போன உடனே திரும்ப அந்த விசுவாசம் கம்மியாச்சு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, வேதத்துல எழுதப்பட்டிருக்குதுல, "நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்" அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, "நீ என்னுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அதோடைய தேவைகளை சந்திக்கிறது என்னுடைய வேலை." அப்படின்னு அவரு சொன்னாரு. சரி ஆண்டவரே, எல்லாம் சந்தோஷமா கஷ்டப்பட்டு ஒரு நவம்பர்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருந்தேன். என்ன ஆண்டவரே, வெளியெல்லாம் தெரியாது. நான் வந்து வெளிய காட்டிக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர்ட்ட எல்லாத்தையும் காட்டிப்பேன். ஆண்டவர்ட்ட எல்லாத்தையும் விட்டு குடுக்குறது, அழுறது, ஆண்டவர்ட்ட புலம்புறது. "ஆண்டவரே ஜெபிக்க முடியல ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே நீங்க இந்த இவ்ளோ கஷ்டத்துக்குள்ள ஜெபின்னா எப்படி ஜெபிக்க முடியும்?" அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, "இல்ல, இதுக்கு நடுவுல பஞ்சத்துல வச்சு உன்ன விதைக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? பஞ்சத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். அது 100 மடங்கு. இதுக்கு நடுவுல நீ ஜெபிக்கிற ஜெபத்தோட வல்லமை அதிகம். நீ என்ட்ட நீ பேசு. அதிகமா என் கூட க்ளோஸா வா." அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கூட அப்படி போயிட்டு இருந்தது. ஓகே. ஜனவரி வந்தது. பிப்ரவரி வந்தது. சரி 4 மாசம் விதைச்சாச்சு. ஆண்டவர் எல்லாம் குடுத்துருவாருன்னு பார்த்தா, அவரு குடுக்குற பாடு இல்ல. நானும் யோசிச்சேன், மார்ச் வருது. இப்ப ஏப்ரல் வருது. நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், "எதுனாலும் சரி ஆண்டவரே, எனக்கு இப்பவுமே நவம்பர் மாசத்துல இருந்து வீட்ல பிரஷர் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டவரே. நான் என்னதான் பண்றது? எனக்கு வேற வழி இல்ல ஆண்டவரே."
வீட்ல ஒரு நாள் கூட வேலை இல்லாம நான் சும்மா இருந்துறக்கூடாது. ஆண்டவர்ட்ட ஜெபிச்சேன். வேலை இல்லாம சும்மா இருந்துறக்கூடாது ஆண்டவரே! ஏப்ரல் மாசத்துல வந்து எப்படியாவது எனக்கு எனக்கு பிரச்சனையே இல்ல. 17ஆம் தேதி வர இருக்கு, எக்ஸாம் இருக்குது. நீங்க 18ஆம் தேதி எனக்கு ஒரு வேலைய மாத்தணும். அது வந்து அன்னைக்கு நான் வேலைக்கு போணும்னு கூட இல்ல. எனக்கு ஆர்டர் மட்டும் ஒரு ஆஃபர் லெட்டர் மட்டும் என் கையில தந்துருங்க ஆண்டவரே! ஆனாலும் எனக்கு எல்லா டைமும் சொல்லும் பட்சத்துல ஆகிலும் உம் சித்தம்னு சொல்லி முடிச்சிருவேன். அப்படி முடிச்சுட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நான் ஏப்ரல் மாசம் வந்தது. எதுவுமே கிடைக்கல. ஐ ஆம் எம்ப்டி ஹேண்டட். முற்றிலும் கையில ஒண்ணுமே இல்ல. நான் யோசிச்சு பார்க்கிறேன். என்ன ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாம விட்டுட்டீங்களே! நான் திரும்பியும் எனக்கு ஒரு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. உங்கள நம்பி போலாமா? வீட்ல நான் பார்த்தேன். சரி, இனிமே இவர இவர நம்பி நம்ம போக முடியுமா? ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, நம்ம வந்து பழையபடி ஏதாவது ஆரம்பிப்போம்ன்னு சொல்லி, சரி டிஎன்பிஎஸ்சியாச்சும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள அப்படி ஒரு மைண்ட் செட் போயிடுச்சு. ஆனாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. இயேசுக்கு இப்ப என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காரு? என்னதான் நெனைக்கிறாரு அவரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி யோசிக்கும் முச்சுல வசனங்கள்ல ஆண்டவர் முன்னாடி என்னோடு பேசினதை அவர் ஞாபகப்படுத்தினார். எதுக்கு இந்த சோதனை காலத்துக்குள்ளேயும் ஒரு வனாந்திரத்தின் பாதையிலையும் ஒரு பஞ்சத்துக்குள்ளேயும் ஒருத்தர் மனுஷன் ஆண்டவர் நடத்துறாருன்னா காரணம் என்னன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த டைம்ல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வந்து தேவையானது அப்போன்னு எதை குறிக்குதுன்னா நமக்கு வேலை தான் தேவைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில எனக்கு அறிவு தேவைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இயேசு என்னோட சொன்னாரு, உனக்கு அறிவு தேவையில்ல, உனக்கு பலன் தேவையில்ல, உனக்கு இப்போ வேலை தேவையில்ல. உனக்கு தேவை என்னன்னா வார்த்தையினால பிழைப்பான். என்னுடைய வார்த்தை உனக்குள்ள வரணும். நீ என்னுடைய சத்தத்தை கேட்கணும். இல்ல வசனத்தை உனக்குள்ள நான் உன்கிட்ட இந்த சூழ்நிலையில என்ன பேச விரும்புறேங்கிறத அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. உடனே இது தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு ஏன்னா எனக்கு விசுவாசம் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ இதுக்குள்ள எப்படி எனக்கு ஞானமும் இல்ல. ஒரு இதுலயும் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் கிளியர் பண்றேன். ஆக்டிங் மட்டும் கிளியர் பண்றேன். அடுத்த ரவுண்டுக்குள்ள போனாலே ஃபெயிலியர் தான் ஆகுது. ஆனா கர்த்தர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் உனக்கு யுத்தம் செய்வேன். நீ சும்மா இரு, அது போதும் அப்படின்னாரு. ஆனா சும்மா இருக்க முடியுமா நம்மளால? முடியாது. நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டே இருப்போம். இப்படிதான் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் நீங்க சும்மா இருன்னு சொல்றீங்க. ஆனா என் ஹார்ட் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன் பலனா இருக்கட்டும். அமெரிக்கையா இரு, சைலண்டா இரு, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ இப்ப ஜெபி, நான் உனக்குரிய காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா நம்ம தான் பார்க்காத தேவனை விசுவாசிக்கிறோமே, காணப்படாத தெய்வத்தை விசுவாசிக்கிறோமே. அதனால பல வகையான திகில் இதுக்குள்ள எப்படி நடக்கும்? இந்த சூழ்நிலையில நான் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு ஒரு 7 நாள் உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு ஆவியானவர் ஏவுனார். இன்னும் 7 நாள் இருக்கணும்னு சொல்லி நான் ஃபாஸ்டிங் பண்ண போனேன். முதல் நாள் எப்படியோ போச்சு. செகண்ட் டே போயிடுச்சு. தேர்ட் டே போயிடுச்சு. தேர்ட் டே ஈவினிங், ஐ திங்க் ஈவினிங் நினைக்கிறேன், இல்ல ஃபோர்த் டே சம்திங். ஆனா காட் ஒரு காரியத்தை என்னோட பேச ஆரம்பிச்சார். ஒரு வசனத்தோட அவர் இடைப்பட ஆரம்பிச்சார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு அவர் பேசினார். இது இது வந்து எப்படி கர்த்தர் பேசினாருன்னு நீங்க சொல்றீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கும் போதுல இந்த வசனம் என்னோட இடைப்பட்டுட்டே இருந்துச்சு. பல நேரங்கள்ல இந்த வசனம் என் இருதயத்துல வந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரியுது இது வந்து அப்போ ஏதோ ஒன்று சம்திங் இந்த வசனம் எனக்கு இல்லை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிய முடியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் வாக் வித் ஜீசஸ் பார்த்தேன். வாக் வித் ஜீசஸ்ன்னு சொல்லி மோகன் சிலாசரஸ் ஒரு இது போடுவாங்கல்ல, அதை நான் பார்த்தேன். அதுலயும் இதே வசனம் வந்துருச்சு. நான் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏசு என்கிட்ட இடைப்பட்டுட்டாரு. 100% அவர் பலப்படுத்தி எனக்கு சகாயம்னா உதவின்னு அர்த்தம். நான் உதவி செய்வேன் உனக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ உதவி செய்வாருன்னு தெரியும். ஆனா எனக்குள்ளதான் விசுவாசமே கிடையாது. உடனே நானும் யோசிக்கிறேன், விசுவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த நாள் ஃபாஸ்டிங் கண்டினியூ பண்றேன். முடியுது. உடனே நான் ஒரு பலன் கிடைக்குது. ஆனா அந்த அந்த 7 நாள் ஃபாஸ்டிங்ல நான் கற்றுக்கொண்டது 1, 2 கிடையாது. ஏகப்பட்ட காரியம் ஆண்டவர் என்னோட பேசினார். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டவரே, நீங்க ஆவிக்குரிய தேவைகளை எல்லாம் சந்திச்சிருவீங்க. நான் வந்து ஆவிக்குரிய இதுல நிறைய கேட்டிருக்கேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் மூச்சுல நான் வந்து பிரசங்கம் பண்ண மூச்சுல சிலர் அழுது ஒப்பு கொடுக்கணும்னு இருக்கேன். அதை ஏசப்பா செஞ்சாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் மூச்சுல சிலர் அபிஷேகம் பெறணும்னு சொன்னேன். அதே மாதிரி ஏசப்பா செஞ்சாங்க. அப்பதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் ஆவிக்குரிய காரியம்லாம் நீங்க கொடுத்துடுறீங்க, ஆனா மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு எனக்கு தரமாட்டீங்க. ஏன்னா என் இருதயத்துல நானே ஒண்ணு நினைச்சிட்டேன், இயேசு எப்பவுமே என்ன கஷ்டமான பாதையில தான் நடத்துவாரு.
அப்படி கிடையாது. இது மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் கஷ்டமான பாதையிலையும் நடத்துவாரு. சில நேரம் தாமதமான ஒரு பாதையில நடத்திட்டு உங்களுக்கு தேவைகளை சந்திப்பாரு. சில நேரம் உங்கள தேவைகளை சந்திக்காமயே ரொம்ப நாள் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் உங்கள வந்து அந்த இடத்துல ஒரு பலன் உண்டாகுற வரைக்கும் உங்கள அப்படி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, உதவி செய்வார். இது இயேசுவுடைய வழக்கம். இயேசு இப்படிதான் செய்வார். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு காரியத்த சொன்னார். என்னோட பேசினார். சீஷர்கள் படகுல வந்து அவங்க வந்து நடுக்கடல்ல போயிட்டாங்க. இயேசு தான் சொன்னார், "அக்கரைக்கு நீங்க போங்க. நான் ஜெபிச்சுட்டு மெதுவா வரேன்" அப்படின்னு சொல்றாரு. இவங்க கடல்ல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. எகுத்தாப்புல செம காற்று அடிக்குது. அந்த காற்று அடிக்கிறதுனால கடல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தண்டு வலிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறாங்க. தண்டு வலிக்க முடியல. அது எல்லாமே பாதியில அவங்க நின்னு போய் டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டாங்க. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ இயேசு அந்த இடத்துல இருந்துட்டு அவர் நினைக்கல, அவன் கஷ்டப்படட்டும். அவன் வந்து ஊழியத்துக்கு வந்தா கஷ்டம் தான் படணும். அவன் என்ன நம்புனா கஷ்டம் தான் படணும்னு அவர் விடல. வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. இயேசு அவங்களுக்காக தண்ணீரின் மீது நடந்து வந்தாராம். இயேசு என்னோட சொன்னா, "நீ மாம்சத்துல ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா, நான் உனக்காக தண்ணீர்ல நடக்க தயார்" அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா வந்தது. என்னால அடக்க முடியல. அப்படி ஃபுல்லு டங்ஸ்ல பேசிட்டு ஸ்தோத்திர ஆண்டவரே. எனக்கு அந்த டைம்ல மாத்திரம் ஒரு செத்தவனை போட்டிருந்தா கூட கையை வச்சு எழுப்பியிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. எனக்குள்ள ஒரு ஃபேத் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. செம இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ண ஆண்டவரை. ஆனாலும் சரி 2 நாளுக்கு அப்புறம் திரும்ப அவிசுவாசம். இருதயத்துல ஒரு விசுவாசம் எல்லாத்துலயும் கம்மி ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, இப்படியே போயிட்டு இருந்தா என்னைக்கு நீங்க தர்றது? என்னைக்கு நான் வந்து அந்த அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிச்சு கொள்றது? நீங்க பலப்படுத்துவேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 7 நாள் ஃபாஸ்டிங் நான் போட ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த 7 நாள் ஃபாஸ்டிங்லயும் ஆண்டவர் நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். நீ வந்து அவிசுவாசமா இருக்காத. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஆண்டவரே உங்களுக்கு தர வல்லமை இருக்குது ஆண்டவரே. என்ன ஜாப்னாலும் எனக்கு குடுக்குறதுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்குது ஆண்டவரே. ஆனா என்ன ஆனா என்ன நீங்க எனக்கு செய்வீங்களா? அப்படின்னு ஒரு அவிசுவாசி. எனக்கு செய்ய முடியுமா? இப்போ செய்வீங்களா? அது உங்க சித்தமா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆவியானவர் என் இருதயத்துல ஒரு வசனத்தை கொண்டு வந்தார். நீ விசுவாசித்தால் அது நடக்கும் அப்படின்னு ஆவியானவர் சொன்னார். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதனால எல்லாமே அவர் செய்வார். நீ விசுவாசத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொன்னார். இப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஓகே ஆண்டவரே, எனக்குள்ளதான் விசுவாசம் இல்லையே, நான் எப்படி போகிறது அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் அன்னைக்கு என்னோட பேசின சத்தியம் என் கண்களை திறக்கிறதா இருந்துச்சு. ஆண்டவர் என்னோட சொன்னாரு, நீ எப்படி விசுவாசிக்கியோ அப்படிதான் ஆகும். வேதத்துல வந்து பைபிள்ல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கும். வேதத்துல ஒரு காரியம் அழகா எழுதப்பட்டிருக்கும். ஒருத்தன் வந்து வருவான். ஒருத்தன் வந்து தன்னுடைய கையை நீட்டி கைக்கு நீட்டி இந்த குஷ்டரோகம் போணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். அடுத்த கையை நீட்டு அப்படிம்பாரு. உடனே அடுத்த கையை நீட்டு மறு கையை போல மாற கடவுதுன்னு உடனே அது அப்படியே ஆயிரும். அவன் விசுவாசம் எப்படின்னா கேட்டா ஆண்டவர் செய்வாரு. இன்னொருத்த பர்த்திமேயுங்கிற குருடன், அவனும் அதே மாதிரிதான். என்ன வேணும்னு கேட்பாரு. அவன் விசுவாசத்தோட வரான். என் கண்கள் வந்து பார்வை அடையணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுமா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நூற்றுக்கு அதிபதினு அவர் ஒருத்தர் வருவாரு. அவருடைய விசுவாசம் என்னன்னா, அவர் வேலைக்காரனை அனுப்பி பேசுறாரு. பேசும்போது அவர் சொல்றாரு, நீங்க என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், என் வேலைக்காரன் சுகமாயிருவான். என் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வீட்டுல தான் இருக்கிறான். அவனுக்கு நீங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, சுகமாவான்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் சுகமாயிருவான். அவன் விசுவாசம் அப்படி. அப்போ ஆண்டவர் சொன்னாரு அவன் விசுவாசிச்சது இதுதான். அவன் சொன்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவன் வீட்டுக்கு வந்து கை வைக்கணும்னு அவன் விசுவாசிக்கல. ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு நினைச்சான். நான் அதே மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன். அவன் அதே மாதிரி சுகமாயிட்டான். அதே மாதிரி பெரும்பாடு உள்ள ஸ்திரீன்னு ஒரு ஸ்திரீ 12 வருஷம் இரத்தப்போக்குனால ரொம்ப பாடுபட்டாங்க. அவங்கள குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவங்க ஏசப்பாட்ட நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? டாக்டர் என் மேல கை வச்சா சுகமாகும்னு நினைப்போம். ஆனா இவங்க விசுவாசம் என்னன்னா, நான் டாக்டரை தொட்டாலும் சுகமாகும், நான் இயேசுவோட வஸ்திர தொங்கலை தொட்டா சுகமாகும்னு சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. அவங்க விசுவாசிக்கும் முச்சில அவர் இயேசுக்கே தெரியாம அவர்கிட்ட இருந்து வல்லமை போச்சான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, என் கிட்ட இருந்து ஒரு அற்புதத்தை பெறுறதுக்கு நான் மனசு வைக்கணும்னு இல்ல, நீ விசுவாசத்தோட என்ன தொட்டா போதும்,
ஆட்டோமேட்டிக்கா வல்லமை வெளியே வந்துடும். இயேசுவை உங்களால விசுவாசிக்க முடியுதா? உன்னால விசுவாசிக்க முடியுதா? அது நடக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ தான் நான் திரும்ப கேட்டேன், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இல்லைன்னு தானே நான் சொல்றேன். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு விசுவாசம் இல்லைல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு என்கிட்ட நம்பிக்கை இருக்குது. என்ன ஆண்டவரே சொல்றீங்க, விசுவாசம் இல்லாத சூழ்நிலையில என்கிட்ட நம்பிக்கை இருக்குதுன்னா எப்படி அப்படின்னு கேட்கும் போச்சுல, வேதத்துல ஒருத்தர் எழுதப்பட்டிருக்கு, ஒரு தகப்பன் வாரா, தன்னுடைய பிள்ளை அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளப்பட்டான். அதுக்கு காரணம் பிசாசு அப்படிப்பட்ட காரியத்தை செய்யறான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க இயேசுவோட சீஷர்கள்ட்ட பிசாசை விரட்டும்படி கொண்டு போய் விடுறாரு. ஆனா அவங்க சீஷர்களால கூடாமற் போயிடுச்சு. இப்போ இவருக்கு என்ன விசுவாசம், இயேசுவோட சீஷர்கள் எல்லா அற்புதத்தையும் செஞ்சாங்க, அவரால இதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட இப்போ போறாரு. உங்க சீஷர்களால முடியாம போயிட்டு அப்படின்னு சொல்ல உடனே இவர் கேட்கிறாரு, இப்போ இது உங்களால ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் இது ஆகும் அப்படிங்கிறார். நீ நம்பினா இது ஆகுங்கிறார். உடனே அவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்னு ஒரு சைடு சொன்னாலும் அடுத்த சைடு தெரியுது அவர் ஹார்ட்ல விசுவாசம் இல்லை. உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இல்லப்பா, மன்னிச்சிருங்க, அந்த அவிசுவாசம் நீங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு கதறலோட அவர் அந்த இடத்துல ஜெபிக்கிறார். கதறலோட ஜெபிச்ச உடனே இயேசு சொல்லல, நீ நல்லா ஜெபிச்சுட்டு உன் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு அற்புதம் செய்யறேன்னு அவர் சொல்லல. அவன் அழுது அவன் கதர்ன மாத்திரத்துல ஆண்டவர் அந்த பிசாசை துரத்திடுறாரு. அந்த அவன் பையன் விடுதலை ஆயிடுறான். இப்போ ஒரு காரியம், உங்களுக்கு இயேசு மேல நம்பிக்கை இல்லைனாலும் இயேசுவை பார்த்து எனக்குள்ள விசுவாசம் இல்லையேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, விசுவாசம் இல்லாம நமக்கு வேலை தாங்கன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இயேசு சொல்றா, விசுவாசம் இல்லையா, உங்களை நான் நம்பணும்ப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிங்க. ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏசப்பா உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. அவர் பிளஸ் பண்ணாமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்னோட சொன்னார், இந்த சூழ்நிலையிலையும் நீ பதட்டப்படாம, கஷ்டப்படாம, குழம்பாம இருக்கணும், உனக்கு ஒரு தெளிந்த புத்தி எல்லா நேரத்திலும் இருக்கணும் சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். அதன்படி ஆண்டவர் என்ன ஒவ்வொரு இடத்துலயும் தெளிந்த புத்தி ஆக்கிட்டு இருந்தார். இப்போ தான் எல்லாரும் நிறைய இதுல அப்ளை பண்ணலாம்னு நான் பிளான் போடுறேன். நௌக்கரிக்குள்ள போய் நிறைய போயிட்டு நௌக்கரிக்குள்ள போனாலே ஒரு டிப்ரெஷன் வந்துடுது, ஐயோ வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி. நான் எதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் நிறைய டீம் ஸ்டாப்பா நிறைய ஒரு ஆப்லாம் இருக்குது. அந்த இதுலலாம் நான் போய் அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். அதுக்குள்ள ஒவ்வொரு மெசேஜ் வர 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 நம்ம டிப்ரெஷனுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்னதான் பண்றது அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் சொன்னார், நௌக்கரிக்குள்ள போகாதன்னாரு. ஆண்டவரே வேலை இல்லைன்னு தானே நௌக்கரிக்குள்ள போறேன். ஆண்டவர் உணர்த்துறாரு, நௌக்கரிக்குள்ள போவாத, அதுக்குள்ள போனாதானே உனக்கு டிப்ரெஷன் வருது, போகாத, நீ அவனை பார்க்காத, நீ அங்க பார்த்தா பேதுருவே, நீ கொந்தளிக்கிற ஜலத்தையும் பெருங்காற்றையும் பார்த்தனா நீ தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருவ, ஆனா நீ என்ன பார்க்க முச்சுல நீ தண்ணி மேலேயும் நடக்க முடியும்னு ஆண்டவர் சொன்னார். ஆமா, இப்போ பேதுருட்ட அப்படிதானே நடத்தினாரு. ஆண்டவர் என்கிட்டயும் சொன்னார். அப்போ ஓகே ஆண்டவரே, நானும் நம்புறேன், நானும் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் இயேசுவை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சேன். வீட்டில் எல்லாரும் பைத்தியக்காரன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நீ ஃபாஸ்டிங் இருந்து என்னத்தை கண்ட, நீ ஃபாஸ்ட் 7 நாள் இருந்தல்ல, இதோட பலன் என்ன அப்படி கேட்டாங்க. வீட்டுல இதோடைய பலன் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் வீட்டுல சொன்னாங்க, நீ மேலேயே பார்த்துக்கிட்டு பரலோகத்திலிருந்து பொச்சுன்னு போட்டுருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் யோசிக்க மூச்சுல எனக்கு யோசிப்பேன், ஆண்டவரே இப்படிலாம் சொல்றாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இது எனக்கு அவமானம் இல்லை, உங்களுக்கு தான் அவமானம், இதை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஆனா நான் இதை குறித்து எதுவுமே யோசிக்க போறதில்ல. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்ன திட்டுறாங்கல்ல அவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும், ஏன்னா எல்லாருமே சொந்தக்காரங்க, என்ன அற்பமா நினைக்கிறவங்க, என்ன கொஞ்சம் ஒரு ஏதோ யோசிப்பாங்கல்ல, இவன் ஜெபிச்சுட்டு மாத்திரம் இருந்துருவானோ, இவன் வீட்டிலேயே இருந்துருவான் போல, இப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்துருவானான்னு நினைக்கிறான் போல அப்படின்லாம் சிலர் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா ஜெபிக்கிறவனே நிறைய பேர் அற்பமா தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஜெபம் என்ன பண்ணும், இயேசுவை விசுவாசிக்கிற எவ்வளவு பெரியவன்னு அவர்களுக்கு தெரியாது. ஆனா அதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க எல்லாம் அப்படி யோசிப்பாங்களே. அதனால நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை பத்தி பேசுறதுனாலயோ என்ன அற்பமா நினைக்கிறதுனாலயும் யாரையும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வந்தா நான் தான் ஆளணும். அதனால நீங்க எல்லாரையும் பாதுகாப்பா நீங்க பாத்துக்கணும்னு சொன்னேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். ஆண்டவர் அதே மாதிரி எல்லாத்தையும் பாதுகாப்பா பாத்துக்கிட்டாரு. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நடத்தினார். இப்போ தான் எங்க காலேஜ் மூலமா டிசிஎஸ் வருது. இப்போ டிசிஎஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் அட்டன் பண்ண போறேன். சென்னையில போய் தான் அட்டன் பண்ணணும். அங்க போய் அட்டன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எதுவுமே தெரியாது. முந்தின நாள் அதுக்கும் முந்தின நாளும் நாங்க கூடி ஜெபிக்கிறதுக்கு அங்க செங்கல்பட்டுல ஒரு டீம் இருக்குது. அந்த டீமோட சேர்ந்து நான் கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம். அப்போ அடுத்த நாள் எக்ஸாமுக்கு காலையிலேயே கிளம்பி போயாச்சு. அங்க போய் பார்த்து முச்சுல நான் ஆப்டிடியூட்ல தான் கிங் எல்லா இடத்துலையும். இங்க பார்த்தா ஆப்டிடியூட் தெரியல.
என்ன ஆண்டவரே! ஆப்டிட்யூட் ஒண்ணுமே தெரியலையே! அப்படின்னு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே எப்பவும் மாரி தானே எல்லா இடத்துலயும் ஃபெயில் தான் ஆகும். எல்லா இதுலயும் தோல்வி தான். இதுவும் ஒரு வேள சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, ஒவ்வொன்னையா நான் சும்மா கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏபிசிடி போடுற மாரி ஒவ்வொன்னையா போட்டுட்டு இருக்கேன். நெறையா தெரியல. ஒரு 5 ஆப்டி தான் எனக்கு தெரியும். அப்புறம் கொஞ்சம் பார்த்தா எஸ்கியூஎல்ல கேட்கறாங்க, கிளவுட்ல கேட்கறாங்க. என்னடா இது என்னென்னலாமோ கேட்கறீங்களேடா! ஏஐல கேட்கறாங்க. எனக்கு ஏஐயாச்சும் ஒரு 2 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சதானா, நெறைய இது எனக்கு தெரியவே இல்ல. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது. சரி நமக்குன்னு ஒரு வழிவாசல் திறக்கும். எப்படியும் நம்ம குயிஸ்ல நெறைய தடவ நான் எது போட்டாலும் கரெக்ட்டா இருக்கும். அது கர்த்தர் எனக்கு குடுத்த கிருபை. அதனால எப்படியும் பாஸ் ஆயிருவேன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா, இப்ப நான் வந்து கோடிங் ரவுண்டுக்குள்ள போறேன். கோடிங் ரவுண்டுக்குள்ள போனா பார்த்தேன். "ஏய் இதுதானே நான் முன்னாடி படிச்ச கோடிங். ரொம்ப ஈஸி" அப்படின்னு சொல்லி உள்ள போய் அட்டெண்ட் பண்ண போறேன். ஜாவால ஃபர்ஸ்ட்டு 4 ஒரு ஹெட்டர்ல எழுதுவோம்ல, அந்த 4 மறந்து போச்சு. பார்த்தேன்னா எல்லா கம்பெனிக்காரனும் டாப்ல உள்ள அந்த இதெல்லாம் குடுத்துருப்பான். நம்ம கோடு மட்டும் தான் டெக்ஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா இந்த டிசிஎஸ்ல அட்டெண்ட் பண்ண மூச்சுல எம்ப்டியா குடுத்துட்டான். நான் என்ன பண்ணேன்னே தெரியல. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல ஏதாச்சும் ஞாபகம் இருந்தா தானே பண்ண முடியும். ஒண்ணுமே பண்ண முடியல. சரி ஓகே இப்ப நான் என்ன பண்ணது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் மூச்சுல, சரி பைத்தானுக்குள்ள போவோம். அங்க தான் பிரிண்ட் போட்டா ஏதாச்சும் நான் வந்து அ எப்படின்னா சும்மா ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ற மாரி நமக்கு தெரியும்ல. பிரிண்ட் மட்டும் போட்டா வரும்ல. அந்த மாரி நான் பிரிண்ட் மட்டும் போட்டு விட்டேன். ஆனா எனக்கு 100% தெரியும். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கேவலமா எழுதியிருக்கேன். 190 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். டிராவல்ல ரூ. 1000 வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என் மனசுல ஓடுச்சு. இவ்வளோ தூரம் வந்தேன். கிட்டத்தட்ட ₹600 நினைக்கிறேன் டிராவல். இவ்வளோ ரூபாய்க்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு இவ்வளோ நேரத்த 190 நிமிஷம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 10 நிமிஷம் தேவையில்லாம இந்த கம்பெனிக்குள்ள இருந்திருக்கேன். 2 மணி நேரம் பைத்தியக்காரன் மாரி வெயில்ல நின்றுருக்கேன். அப்படின்னு சொல்லி எல்லா பொறுமையிலயும் ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஆப்டிட்யூட் எல்லாம் முடிச்சு கோடிங் வந்து எழுதிட்டு இருக்கும்போது, திரும்பி ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஒரு வாய்ஸ் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியலன்னு உட்கார்ந்துருக்கேன். அதுல ஹால் இன்விஜிலேட்டர்ஸ் வேற வராங்க. வந்துட்டு இவன் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்க எனக்கு வெட்கமா இருக்குது. ஐய்யய்யோ! இவ்வளோ கேவலமா எழுதியிருக்கோமே! அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அப்பவும் ஆண்டவர் கேட்கிறாரு, "நீ வந்து இதுல பாஸ் ஆவுறேன்னு நம்பிக்கை இருக்குதா?" அப்படின்னு ஆண்டவர் ஒரு உணர்த்துதல். ஹார்ட்ல இருந்து அப்படி ஒரு சத்தம் வருது. அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், "ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்ல. ஒண்ணுமே தெரியல. பட் நீங்க வந்து மனுஷங்கள ஆளுகை செய்ய முடியும். மெஷின் மேலயும் உங்களுக்கு ஆளுகை உண்டா? ஏன்னா மெஷின் தானே அது வந்து திருத்தப் போகுது. அதுதானே மார்க் போடப் போகுது. எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், "நீ விசுவாசிக்கிறியா?" "ஆமா ஆண்டவரே. நீங்க உலகம் முழுசும் உங்க ஆளுகை இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதுனாலும் செய்யலாம்னு சொன்னீங்க. உங்களுக்கு வல்லமை இருக்கு. பட் எனக்கு இல்ல." அது மட்டும் நான் சொல்லிட்டு நான் போட்டு வந்தேன். நான் அப்பதான் நான் இத செஞ்சு முடிக்கும் போச்சுல நான் ஒரு காரியத்த நினைவு கூர்ந்தேன். ஆண்டவர் என்ட்ட முதல்லயே சொல்லியிருந்தாரு. தாவீது வந்து யுத்தத்துக்கு போனான். அது வந்து தாவீதுனால ஜெயிக்கப்படல. அது கர்த்தரால ஜெயிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருந்தாரு. ஏன்னா தாவீது வந்து புதுசா ஒண்ண ட்ரை பண்ணான். அவன் சவுலுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் யுத்தத்துக்கு போலான்னு பார்த்தான். எதுக்குன்னா, அது ராணுவ வீரன் மாரி போனா தானே அந்த கோலியாத்துக்கு விரோதமா நிக்க முடியும். அவன் போனான். ஆனா அது அது அவனால நிக்க முடியாம அவனுக்கு அத வச்சு நடக்கவும் முடியல, ஒண்ணும் முடியல. அதனால அவன் வந்து கூழாங்கல்ல கொண்டு போனான். ஆண்டவர் சொன்னாரு, "நீ புதுசா ஒரு டெக்னாலஜிய அடாப்ட் பண்ணி போனா தான் உனக்கு கிடைக்கும்னு கிடையாது. நீ இருக்கிறத வச்சுட்டு போ. என் நாமத்தினால போ" அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அத நான் கொஞ்சம் நினைவு கூர்ந்தேன். ஏன்னா, இப்ப நான் வந்து ஏற்கனவே படிச்ச ஆப்டிட்யூட்ல இருந்து கொஸ்டின் வரல. ஏன்னா டிசிஎஸ் ஆப்டிட்யூட் ரொம்ப கஷ்டம். அதேமாரி கோடிங்கும் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. எனக்கு டஃப்பா இருந்துச்சு. ஈஸியான கோடிங் பட் எனக்கு டஃப். இன்னைக்கு என்ன பண்ணேன்னே தெரியல. ஃபர்ஸ்ட்டு நான் வந்தேன். வந்து முடிச்ச பிறகு கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இன்டர்வியூ வந்து நமக்கெல்லாம் அடுத்த ரவுண்டு செலக்ட் ஆவோம்னு நம்பல. பட் அங்க வச்சு ஆண்டவர் கேட்டாரு. ஆண்டவர் உணர்த்துனாரு. வசனத்து மூலமா பேசினாருன்னா சத்தம்லாம் கேட்கல. இருதயத்துல வசனத்து மூலமா பேசுவாங்க ஏசப்பா. அப்போ இப்படி பேசும்போதுல நான் உடனே டக்குனு ஓகே ஆண்டவரே, அ நான் வந்து ஆமா நான் விசுவாசிக்கிறேன்னு ஒரு டயலாக் மட்டும் விட்டுட்டு வந்தேன். இங்க நான் திடீர்னு பார்க்குறேன், இன்டர்வியூ ரவுண்டுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. டெக்னிக்கல் ரவுண்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது? அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஒண்ணுமே செய்யலையே. கோடிங்கும் தப்பா எழுதுனோம். எல்லாமே தப்பா எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே நம்ம போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேட் வந்தது. அந்த டேட்ல நான் வந்து திரும்பியும் போறேன். போயி அங்க டெக்னிக்கல் ரவுண்டு 3 ரவுண்ட் அட் அ டைம் டெக்னிக்கல் ரவுண்ட், மேனேஜரியல் ரவுண்ட், அப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் எல்லாமே நடக்குது. இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் போய் உட்கார்ந்துருக்கேன். ஒண்ணும் தெரியாது. எதுவும் ப்ரிப்பேரும் பெருசா பண்ணல. நான் எல்லாமே அரைகுறையா இருக்கிறேன். நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆனா முன்னாடி படிச்ச ஜாவால உள்ள கொஞ்சம் கோடிங் மட்டும் எதுக்கும் கேட்பாங்கன்னு சொல்லி அரைகுறையா படிச்சு வச்சிருந்தேன். சரி போட்டும். சரி என்னதான் ஆகுது பார்ப்போமேன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சு, அங்க பார்த்து உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. கடைசியில நெறைய கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 20 பேர் தான் இன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். எனக்கு உள்ள இருந்து நான் வந்து லைன்ல நின்னுகிட்டு இருக்கிறேன்.
என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு இருதயத்துல ஆண்டவர் உணர்த்துறார், "நீ தான் லாஸ்ட் பார்ட்டிசிபென்ட். நீ தான் லாஸ்ட்டா போய் பேச போற உள்ள போய்" அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு லாஸ்ட்டா நான் போறேனா? ஆண்டவரே, இந்த கம்பெனிய விட்டு வெளிய போறதுக்கு கூட எனக்கு டைரக்ஷன் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? நான் வெளிய போ முடியும். நான் இதுல ரொம்ப வீக். எனக்கு வேற வழியே இல்ல. எப்படியாச்சும் நான் முதல்ல போயிருவேன்னு சொல்லிட்டு, டக்குனு அவங்க வந்து சொன்னாங்க, "யாராவது இந்த இடத்துல வந்து உட்காருங்க" அப்படின்னு சொன்னாங்க. டக்குனு வந்து உட்கார்ந்துட்டேன். எப்படியா முன்னாடி போயிரலான்னு சொல்லி. கடைசியில பார்த்தேன்னா, முன்னாடி என்ன உட்கார வச்சுட்டு நின்னுட்டு இருந்தவன உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அவன் முதல்ல போய் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தேன்னா, நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அடுத்தது ஒரு பையன் உட்கார்ந்துருக்கிறான். அப்ப எனக்கு அப்புறம் தானே அவன் போய் ஆகணும். எனக்குள்ள சரி இவனாச்சும் இருக்கான். இவன பார்த்தாச்சும் வெளிய ஏன்னா டிசிஎஸ் விட்டு வெளிய போறதுக்கு கூட என்ன தெரியாது. எனக்கு வழி தெரியாது. ஏன்னா எனக்கு டைரக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் கால்குலேட் பண்ண தெரியாது. அத குறிச்சு ஒரு பயமும் உண்டு எனக்கு. அப்போ நான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி ஆண்டவரே பண்றதுன்னு. திடீர்னு பார்த்தா ஒரு மேம் வந்தாங்க. "தம்பி நீ அங்க இருக்காத, இங்க வந்து உட்காருன்ட்டாங்க." அவன் எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டான் டக்குன்னு. இப்போ அடுத்தது வந்து கூப்பிடுறாங்க. அடுத்தது போணுமான்னு அவங்க போயிட்டாங்க. அந்த பேனல் நம்பர் 13 ஆக்சுவலி அது. அப்போ அவனும் போயிட்டான். கடைசி ஆளு நான். கடைசி ஆளா உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவரே கடைசியில நீங்க சொன்னத சாதிச்சுட்டீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில உட்கார்ந்துருக்கிறேன். அவன் போனவன் தான் 40 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. அவன் ரிட்டர்னே வரல. வெளிய உள்ளவங்கலாம் சொல்றாங்க, "பாவம் அந்த பேனல்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க." அப்படின்லாம் சொல்றாங்க. "இவ்ளோ நேரம் வச்சு இது பண்றாங்க" அப்படின்னாங்க. எனக்குன்னா போயிடுச்சு அப்படி. என்னடா இது இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் போய் நம்மள சிக்க வச்சுட்டாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே. இப்போ வந்து என்னோட டர்ன். அவன் வெளிய வந்தான். உன்ன உள்ள கூப்பிடுறாங்கன்னு சொன்னான். சரி உள்ள போறோம்னு சொல்லி உள்ள போய் உட்கார்ந்தேன். உள்ள போன உடனே அவங்க கேட்டாங்க, "நீ தானே லாஸ்ட் பெர்சன்னு" கேட்டாங்க. ஆமா நான் தான் லாஸ்ட் பெர்சன்னு சொன்னேன். "எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்போ வந்தீங்கன்னா?" "மத்தியானம் ஒரு 12:30க்கு நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறேன். உள்ள பேசி முடிச்சதுல நெறைய நான் சொல்றேன்ல, உள்ள போன உடனே இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்ன்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன லைட்டா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்கன்னு கேட்டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்ன்னு கேட்டாங்க. நான் ஒளர்னேன். வெளிய யார்ட்டயும் சொல்லிறாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கும். எனக்கு அந்த பயத்து நிமித்தம் ஒளர ஆரம்பிச்சுட்டேன். இங்கிலீஷ் பேசுவேன். எனக்கு இங்கிலீஷ் ஓரளவு ஆண்டவர் கிருபையா பேச கிருபை குடுத்தார். காரணம் விளாட் அப்படி டேவிட் டிகா, அப்புறம் ரெய்ன்ஹார்ட் போன்கே, பில்லி கிரேகாம் இவங்களோட மெசேஜ கேட்டதுனால, இங்கிலீஷ் மெசேஜ் நெறைய கேட்கறதுனால, எனக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரியும். பட் அங்க போனதுல பயத்துல என்னென்னலாமோ சொல்றேன். ஒளர்றேன், அப்படி பேசுறேன். இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்லயே கொஞ்சம் சொதப்புனேன். ரொம்ப சொதப்புனேன்னு சொல்ல முடியாது. ஓரளவு சொதப்பல் தான். அது வந்து ஒரு உள்ள போய் ஒரு இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணும்போதுல இப்படி சொதப்பியாச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். டக்குனு சரி கொஸ்டின் கேட்கறாங்க. என்னெல்லாமோ கொஸ்டின் கொஞ்சம் வெட்கத்த விட்டு நான் சில காரியத்த சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 1, 2 கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன். இது இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அடுத்தது அவங்க கேட்டாங்க, சாக்கெட்னா என்னன்னு கேட்டாங்க. சாக்கெட்னா என்னன்னோனே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். தெரியலையான்னு கேட்டாங்க. தெரியலன்னு சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு இசிஇ ஸ்டூடண்ட். நான் கம்ப்ளீட் பண்ணது இசிஇ வந்து வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட முடிச்சவன். ஆனா எனக்கு வந்து சாக்கெட்னா என்னன்னு தெரியும். பட் அந்த டைம்ல எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல. ஒரு மண்ட பிளாங்கா இருக்கு. ஏன்னா பயம். வெளிய இருக்கும்போது டயலாக் சொன்னேன். "பயம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே நான் உன் தேவன்" அப்படின்லாம் வார்த்தையெல்லாம் எனக்குள்ள போட்டுட்டே இருந்தேன். ஆனாலும் உள்ள போனா ஒரு பயம். மூஞ்சி ஃபுல்லும் வேர்க்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு பதட்டத்திலேயே பேசுறேன். அவங்க இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்தது அனலாக் சர்க்யூட், டிஜிட்டல் சர்க்யூட்னா டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. நான் ஒரு இசிஇ ஸ்டூடண்ட். இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியும். பட் அந்த டைம்ல நான் ஐயோ! இத எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு தயக்கத்திலேயே அப்படி எல்லாம் போயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, "இதுவும் தெரியாதா? சரி விடுங்க. ஒண்ணும் இல்ல. நான் ஒரு கோடிங் கேட்கிறேன். அது மட்டும் போட்டுருங்கன்னு" சொல்லி டக்குன்னு ஆ ஈவன் ஈவனா, ஆடா கண்டுபிடிக்கிற ஒரு கோடிங் மட்டும் போட சொன்னாங்க. நான் கையில எடுத்துட்டு பேப்பர வச்சு எழுத ஆரம்பிக்கிறேன். கையெல்லாம் நடுங்குது. ஹெச்ஆர் பார்க்குறாங்க. கை நடுங்குது, கால் நடுங்குது. "என்னடா நீ இப்படி நடுங்கிட்டு இருக்கிற?" அவங்க கேட்குறாங்க. "டென்ஷன் ஆகாதுங்க. நீங்க வந்து கூலா நீங்க பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல. பதட்டப்படாம பண்ணுங்கங்கிறேன்." எனக்கு அந்த நிமிஷமே தெரிஞ்சு போச்சு. எல்லாம் ஊத்தி மூடியாச்சு அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. சரின்னு சொல்லி நான் கோடிங் எழுதி அவங்க கையில குடுக்குறேன். பார்த்துட்டு, "இது எப்படி வந்துச்சு?" அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாடுலஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிமைண்டர குடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். முடிச்ச பிறகும், "நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கீங்க பாருங்களேன். கொஞ்சம் நீங்க பார்த்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம்" அப்படின்னு கையில குடுத்தாங்க. நான் பதட்டத்துல அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா மிஸ்டேக் விட்டோம்? இந்த இதுவே தப்புன்னா, ஈவன் நம்பரே தெரியலண்ணா. ஏன்னா நான் பாலிண்ட்ரோம்லாம் படிச்சிருந்தேன். எல்லாம் எனக்கு ஓரளவு பாலிண்ட்ரோம்னா பெரிய கோடிங்லாம் இல்ல எனக்கு தெரியும். பட் ஒரு பேசிக்கா தேவையான எல்லா கோடிங்கும் நான் படிச்சிருந்தேன். இது ஈவன் நம்பர் தான். இது எப்படி தப்பு விட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். டக்குன்னு அப்படி கொஞ்சம் ஒரு பதட்டத்துல பார்த்துக்கிட்டு இருந்த உடனே, அவங்க டக்குன்னு திரும்பி பேப்பர வாங்கிட்டு, "நீங்க கரெக்ட்டா தான் போட்டிருக்கீங்க. ஏன் இவ்ளோ சந்தேகப்படுறீங்க?" அப்பதான் யோசிச்சேன். ஜஸ்ட் என்னுடைய கான்ஃபிடன்ஸ செக் பண்றாங்க. பட் அது கூட எனக்கு தெரியல. அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினா கேட்கறாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, "நீ வந்து டீமுக்கு லீடரா இருந்தா எப்படி ஒருத்தங்கள கன்வின்ஸ் பண்ணுவ?" அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன் அதுக்கு? "நான் யாரையும் கன்வின்ஸ்லாம்
நான் பண்ண மாட்டேன். அவங்க எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அவங்களோட சஜஷனை கேட்பேன். அதுல உள்ள பெஸ்ட் ஐடியாவ தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து யாரையும் அத்தாரிட்டிலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க வந்து லீடர்ஷிப்னாலே கன்வின்ஸ் பண்ற ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒருத்தங்கள வந்து இதுக்கு நான் டீமுக்குள்ள நடத்தணும். இதனால அவங்க கேட்டிருக்காங்க. பட் எனக்கு அது புரியல. அது புரியாம நான் என்னென்னமோ நான் வந்து ஏதோ ஒரு பரிசுத்தவான் மாரி அந்த இடத்துல பேசி முடிச்சுட்டு வரேன். ஆனா கொஞ்சம் நல்லா ஜாலியா பின்னாடிலாம் ஓரளவு பேசுனாங்க. சிரிச்சு, சிரிச்சு பேசுனாங்க. ஆனா வெளிய வந்து திரும்ப உட்கார்ந்து வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்த பிறகு திரும்ப டிப்ரஷன். "நீ இப்படி கேவலமா சொல்ட்டியே. இதுக்கு நீ பதில் சொல்லியிருக்கலாமே." எனக்குள்ளேயே எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது. இது வந்து சத்ரு செய்றது. குற்ற உணர்வு வருது. திரும்பி ஆண்டவர் சொன்னாரு, "யுத்தம் என்னுடையதுன்னு சொன்னனா, உன்னுடையதுன்னு சொன்னனா?" அப்படின்னு ஆண்டவர் பேசினார். "யுத்தம் என்னுடையது. நீ என்ன எப்படி இருந்தாலும் நீ கோழையா இருந்தாலும் சரி, நீ போற வேண்டியது உன் வேலை. செய்ய வேண்டியது என் வேலை." ஆண்டவர் அதான் என்னோட சொன்னாரு. மோசே வந்து முழு தைரியசாலியாலாம் அந்த இடத்துக்கு போல. பயந்து தான் போனான். ஆனா அவருக்குன்னு கர்த்தர் கிரியை செஞ்சார் அப்படின்னு என்னோட இடைப்பட்டார். சரி ஓகே ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு ஒரு பயம், பதட்டம். ஏன்னா இதுல கிடைக்கலன்னா ரொம்ப அசிங்கம். ஏன்னா ஊர்லயும் சரி எல்லா இடத்துலயும் யார்ட்ட கேட்டாலும் டிசிஎஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். டிசிஎஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு ஒரே குழப்பம், பயம். ஆனா இந்த சத்தியம் மாத்திரம் நீங்க கேளுங்க. உங்க கண்கள் கட்டாயம் திறக்கப்படும். இயேசு என்ட்ட சொன்னாரு, "நீ பாவம் பண்ணிக்கிட்டு இருந்த. நீ பரிசுத்தத்துக்கு என்ன பண்ண?" அப்படின்னு கேட்டேன். "இயேசுவே, நீங்க எனக்காக சிலுவையில அடிக்கப்பட்டீங்க. நான் பாவிதான். என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது" அப்படின்னு சொன்னேன் ஆண்டவரே. அதனால நான் மன்னிக்கப்பட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்னேன். உடனே, "ஆமா, இதனால தானே மன்னிக்கப்பட்ட. அப்ப நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. ஒவ்வொரு காரியத்திலயும் உனக்கு ஒரு 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 சக்சஸ் உனக்கு கிடைக்கணும்னா ஒரு நீதி தேவைப்படுது. சிலர் வந்து ஞானம் இருக்கிறதுனால அந்த நீதி வந்துருது. ஞானம்ங்கிறது ஒரு நீதி. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க சக்சஸ பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிருது. உனக்கு ஞானம் கிடையாது. அது உனக்கே தெரியும். ஆமா ஆண்டவரே. அப்போ உன்னை எங்க நீதி எதிர்பார்க்கணும்? சிலுவைக்கு வந்துரு. நம்பிக்கை இல்லாத எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டார். அப்படிங்கிற பட்சத்துல ஞானம் இருக்கிறவனுக்கு ஞானமே நீதியா இருக்கும். ஆனா உனக்கு ஞானம் கிடையாது. உனக்கு நான் தான் நீதி. உனக்கு எல்லா இடத்துலயும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ படிக்க வேண்டாம். உனக்கு நாலேட்ஜ் இருக்க வேண்டாம். ஆனா நான் உன்னை உயர்த்த முடியும். நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. எனக்குள்ள அவர் சொல்றாரு, நீதி உன்கிட்ட இருந்து வர்றது இல்ல. நீ ஞானம் இல்ல. நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தானே சொல்ற. நீ பெர்ஃபார்ம் பண்ணல. பட் நான் சிலுவையில உனக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் அடிக்கப்பட்டேன். அந்த நீதியை வச்சு நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு சந்தோஷம். அப்ப இது என்னுடைய நீதினால இல்லையா? உங்க நீதினாலயா? அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அப்படியே ஆண்டவருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம். அதுக்கப்புறம் நான் சொல்றேன்ல, எனக்குள்ள ஒரு சின்ன அளவு கூட அவிசுவாசம் வரல. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு விசுவாசத்துக்குள்ளேயே என்ன நடத்தினார். அது அதான் நடத்துவாரு. பார்த்துக்கலாம். அவர் நடத்துவாரு. அப்பதான் அந்த வார்த்தை எனக்கு நினைவு கூர்ந்தேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்ப பலப்படுத்திட்டாரு. இந்த கஷ்டமான சிச்சுவேஷனுக்குள்ளேயும் நான் நிக்க பழகிட்டேன். ஆண்டவர் சொல்ல நிக்க பழகிட்டேன்ல, இப்போ உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லி எனக்கு வந்து இப்ப நேற்று தான் கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் தேதி எனக்கு வந்து செலக்டட் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லி காலேஜ்ல இருந்து அனுப்புனாங்க. அதுல என் நேமும் இருந்துச்சு. கர்த்தர் என்ன டிசிஎஸ்ல பிளேஸ் ஆக கிருபை கொடுத்தார். கர்த்தர் என்ன விடல. ஒரு இடத்துலயும் என்ன தலைகுனிய விடல. நிறைய பேச்சுகள். ஒருவேளை நீங்க இன்னைக்கு இயேசுவை நம்பி ஒருவேளை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பலர் உங்களை அற்பமா நினைக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த இந்த இவ்வளவு சத்தியத்தை நான் அறிஞ்சு கொள்றதுக்கு கிட்டத்தட்ட 21 நாள் ஆண்டவர் சமூகத்துல நான் இருக்க போய் தான் கிட்டத்தட்ட இந்த சத்தியங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஆண்டவர் இந்த சத்தியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனா இந்த சத்தியத்தை இப்ப நான் பேசுறத கேட்கறது 21 நாள் தேவையில்ல. அதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்க ஒரு ஒரு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு, "ஏசப்பா எனக்கு நம்ப கிருபை கொடுங்க. என்கிட்ட பேசுங்க." நான் ஃபைனலா ஒண்ணு மாத்திரம் தான் சொல்லுவேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானுங்கிறத நான் 100% விசுவாசிக்கிறேங்க. எனக்கு ஞானம் இல்ல, அறிவு இல்ல. நமக்கு அப்போ இருந்தா தானே நமக்கு சொல்லாகும். சாப்பாடு இருந்தா தானங்க வயிறு நிறையும்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுவாரு, "சாப்பாடு வேண்டாம். என் வார்த்தை இருந்தாலே உன் வயிறு நிறைஞ்சிரும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா பள்ளத்தாக்க நிரப்புறதுக்கு அவரால கூடும்." அதனால நம்ம லைஃப அவர் விட மாட்டாரு. நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம இயேசுவை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். இயேசு இன்னைக்கு உங்களோட பேசியிருக்காருன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அவர் வேலை தர ரெடியா இருக்கிறாரு. உங்களை இப்படி கைவிட்டுருவாரு நீங்க நினைக்கிறீங்களா? இயேசு சொன்னார், "நான் திக்கற்றவனாய் விடேன்."
எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன்னு சொன்னீங்க. உங்களை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்றீங்க. அப்பா, எங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அறிவில்லாம இருக்கலாம், ஆனா உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்குது. சிலுவையில எங்களுக்காக நீங்க சிலுவையில அடிக்கப்பட்டு சகல ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்தீங்க. அதன்படி இந்த வேலையை கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டமான காரியம் கிடையாது. எங்களுக்கு கொடுக்க முடியும். எங்க ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. எங்க ஒருத்தரையும் விருதாவாய் நீர் வைக்கிறது இல்ல. உங்க சமூகத்துல வந்து ஜெபிக்கிறவன் ஒரு நாள் கைவிடப்படுகிறவன் அல்ல. அவனை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, அவனை உயர்த்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கிருபை கொடுங்க, எங்களுக்கு நல்ல வேலையை தாங்க, ஆசீர்வதிங்க. நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவ்விசுவாசமா இருக்கிறவனையே நீர் விசுவாசத்துக்குள்ள நடத்தி நீர் வந்து அற்புதத்தை செய்ய முடியும்னா, எனக்கு செய்ய முடியும்னா, ஆண்டவரே, நீர் சொன்னீர், நான் பட்சபாதம் இல்லாதவன். நான் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தனுக்கு கொடுக்காம இருக்கிற தேவன் அல்ல. அவனுக்கும் இதே விசுவாசம், இதே பலன் வந்துச்சுன்னா நான் அவனுக்கு செய்வேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசிச்சா போதும், தேவனுடைய மகிமையை பார்க்கலாம், அவருடைய அற்புதத்தை பார்க்கலாம். நாங்க விசுவாசிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூடவே இருங்க, வார்த்தையினால இடைப்படுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.